காமராஜன் சரவணால அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. ஜப்பான் தலைநகர் டோக்கியோல புகழ்பெற்ற இசை தயாரிப்பாளர் ஹான்கானுக்கு சொந்தமான விலை உயர்ந்த கார் டெலிவரி எடுத்த 1 மணி நேரத்திலேயே தீப்பிடித்து எரிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. உலக அளவுல விற்பனையில இருக்கக்கூடிய மிகவும் அரிய வகை கார் மாடல்களை ஃபெராரி ஸ்பைடரும் ஒண்ணு. 10 ஆண்டுகளா இந்த காரை வாங்கணும் என்பதுதான் இவருடைய கனவா. இதுக்காக தன்னுடைய 10 ஆண்டு கால உழைப்பையும் இந்த கார் வாங்குறதுக்காக செலவிட்டு இருக்காரு. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி இசை தயாரிப்பாளர் ஹான்கான் ஷூடோ எக்ஸ்பிரஸ் சாலையில தன்னுடைய புதிய காரை டெலிவரி எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. அப்போ திடீர்னு என்ஜின்ல இருந்து புகை வெளியேறி இருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஹான்கான் உடனடியா காரை நிறுத்திட்டு அந்த கார்ல இருந்து வெளியேறி இருக்காரு. அவர் வெளியேறின அடுத்த சில நிமிடங்கள்ல கார் முழுவதும் தீ பரவி இருக்கு. அதிவேகமா பரவிய அந்த தீ காருடைய பெரும் பகுதியை சில நிமிடங்கள்லயே எரிச்சிருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த தீ விபத்துல யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படல. குறிப்பா சிறு காயம் கூட இல்லாம ஹான்கான் தீ விபத்துல இருந்து தப்பி இருக்காரு. தீயில கருகி இருக்கக்கூடிய இந்த கார் மாடலோட ஒரே ஒரு யூனிட்டே 3 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான விலையில விற்கப்படுதான். இந்த காருடைய துல்லியமான இந்திய மதிப்பு பற்றிய விவரங்கள் தெரியல. இருந்தாலுமே அதன் மதிப்பு இந்திய மதிப்புல 5 கோடிக்கும் அதிகமா இருக்கும்னு நம்பப்படுது. 10 வருட கனவு, டெலிவரி எடுத்த 1 மணி நேரத்துல நடு ரோட்ல எரிந்து நாசமான கார். இந்த வீடியோ காட்சிகள் தான் இப்போ வெளியாகி பரிதாபத்தை ஏற்படுத்தி இருக்கு.